ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெரைட்டி ரைஸ், ஒரு புளியோதரையும் ஒரு தேங்காய் சாதமும். அந்த புளியோதரையும் தேங்காய் சாதத்துக்காக ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, சாத்தை மட்டும் வடித்து வச்சுருக்கேன். உதிராக சாத்தை வடித்து வச்சுருக்கேன். புளியோதரைக்கும் தேங்காய் சாத்துக்கும். அந்த புளியோதரை பண்ணுற சாத்தில் என்ன பண்ணுறேன்னா, நல்லா ஒரு டீப் ஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூடவே நல்லெண்ணெய், இது புளியோதரை பண்ணுறதுக்கு கலந்து அப்படியே ரெஸ்ட் விட்ருங்க. இது ரெண்டையும் கலந்து அப்படியே ஒரு 15 to 20 minutes அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த புளியோதரையும் தேங்காய் சாதம், கலந்து சாதம், 2 வெரைட்டி ரைஸு. அதுக்கு நான் 2 கடாய் பக்கத்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போது இந்த புளியோதரை தாளிக்க வேண்டிய கடாயில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம புளிக்காய்ச்சலுக்கு போட்ட எண்ணெய் காஞ்செடுத்து நான் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சுட்டு இருக்கும்போதே ஒரு 2 காஞ்ச மிளகாய், இது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இது கூடவே வேர்க்கடலை, இதில் கருவேப்பிலை. இப்போ என் கையில் இங்கே புளிக்காய்ச்சல் இருக்குது. இந்த புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு 100 கிராம் புளி வார்ம் வாட்டரில் போட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அந்த புளியோட எக்ஸ்ட்ராக்ட் தண்ணி அப்படியே இதை எடுத்துட்டு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை 2 போட்டுட்டு ஒரு 20 காஞ்ச மிளகா போட்டுட்டு தாளித்ததுக்கப்புறம் இந்த புளி தண்ணி கொட்டிட்டேன். புளித்தண்ணி நல்லா ஃபுல்லாக காஞ்சி வற்றி வர வரைக்கும் சுண்ட காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இந்த புளிக்காய்ச்சல். இதில் கொஞ்சமாக வேர்க்கடலையும் சேர்த்து வச்சுருக்கேன். ஏன் நான் கொஞ்சமாக வேர்க்கடலைலாம் சொல்கிறேன்னா, இப்போ நான் தாளிக்கும் போதும் சேர்க்குறேன். வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகா எல்லாமே சேர்க்குறேன். அதனால் இதில் பாதி அதில் பாதி 50-50 சேர்த்து பண்ணியிருக்கேன். இப்போது இந்த புளிக்காய்ச்சலை நான் இதில் சேர்த்துட்டேன். நான் ஏற்கனவே உதிராக சாதம் வடித்து அதில் மஞ்சத்தூளும் நல்லெண்ணையும் சேர்த்து வச்சேன். இந்த மஞ்சத்தூள் நல்லெண்ணெய் ஏன் சேர்த்து வச்சேன்னா, இந்த மாதிரி சாதம் உதிராக இருக்கிறதுக்காக தான். ஸோ இப்போ சாதம் நல்லா உதிராக இருக்குது. நம்ம போட்ட புளிக்காய்ச்சல் இங்கே இருக்குது. இப்போ 2 ரேஸ் சேர்த்து ஃபைன் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட புளியோதரை ரெடி. இதுக்கு ஒரு மேம்பொடி இருக்குது. அந்த மேம்பொடியில் தான் உங்களுக்கு இந்த காரமே. இது வெறும் புளி காய்ச்சல், புளியை காய்ச்சலை சேர்த்துருக்கோம். இப்போ அந்த மேம்பொடி போட்டதுக்கப்புறம் தான் இந்த ஃபைனல் உங்களோட புளியோதரோட ஃபைனல் டிஷ் ஃபினிஷ் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த புளிக்காய்ச்சலை இந்த சாத்தை போட்டு சேர்த்துருவோம். இந்த புளியோதரைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ். நான் இந்த புளியோதரைக்கு மேம்பொடி போடுறேன். இந்த மேம்பொடி தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, 2 மிளகு இதை போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இது இந்த மேம்பொடி. இதுதான் இந்த புளியோதரைக்கான காரத்தை டிசைட் பண்ண போகிறது. மேம்பொடியும் போட்டுட்டு இது நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ்.
நம்மளோட புளியோதரை ரெடி எடுத்து மேலே கருவேப்பிலை பச்சையாக போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறோம். இந்த தேங்காய் சாதம் தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். அது கூடவே கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் வந்து சூடாகி வரட்டும். நம்ம தேங்காய் சாதத்துக்கு போட்ட எண்ணெய் வந்து சூடாகிடுத்து. நான் அதில் வந்து கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்செடுத்து நான் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை. இந்த பொன்னிறமாக வறுத்து நான் வந்து ஃப்ளேமை வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் இது வந்து பொன்னிறமாக வறுத்துடும். இப்போ நம்ம போட்ட பருப்பெல்லாம் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதிலே நான் தேங்காய் சேர்க்குறேன். ஒரு 4 மேஜக்கரண்டி. இதையும் ஒரு ஃபைன் மிக்ஸ். இந்த தேங்காய் சாதத்துக்கு தேவையான உப்பு, இதில் நம்ம வேக வச்சு உதிராக வச்சுருக்கிற சாத்தை சேர்த்துக்கணும். நம்மளோட புளியோதரை எக்ஸாக்ட்லி கோயிலில் பண்ணுற மாதிரியே இருக்கும். நான் செஞ்ச மாதிரி மெஷர்மெண்ட்லேயே செய்யுங்க. எனக்கு கிடைச்ச அதே எக்ஸலண்ட் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய அந்த புளியோதரை வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட தேங்காய் சாதம், நம்ம இந்த புளியோதரையும் தேங்காய் சாதமும் காம்போ டிஷ்ஷாக பண்ணியிருந்தோம். இந்த தேங்காய் சாதமும் நான் என்ன மாதிரி மெஷர்மெண்ட்டில் பண்ணியிருக்கோனோ அதே மாதிரி பண்ணுங்கள். எனக்கு கிடைச்ச அதே ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா இந்த புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறது, அந்த மேம்பொடி என்னென்ன பொருட்கள் போட்டு அரைக்கிறது ரெண்டுமே வந்து நான் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவாக ஒரு புளியோதரை மட்டும் தனியாக செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லக்ஷ்மணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.